யார் கையில் இருக்கோ, கான்ஸ்டன்டினோப்பிள் யார் கையில் இருக்கோ அவங்களால தான் பண்ண முடியும். ஏன்னா சுயஸ் கேனால் வழியாக அந்த வழியாக தான் போகணும். அப்போ நடுவில் இப்போ யமன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஹூத்திஸு, சுயஸ் கேனாலுக்கு ஆல்ரெடி ஒரு த்ரெட்னிங் வந்துருச்சு. இப்போ த்ரெட்னிங் வந்துச்சுன்னா, சுயஸ் கேனால் த்ரெட்னிங் ஆச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுக்கும் விலைவாசி ஏறும். ஒரு கப்பல் 20 நாள் இப்படி மாட்டிக்கிச்சா அதுலேயே விலைவாசி எவ்வளோ போச்சு உப்புன்ட்டு. இரும்பு என்ன ரேட்டு போச்சு, சிமெண்ட்டுடைய ஜிப்சம் என்ன ரேட்டு போச்சு, இந்த தாது பொருள்கள்லாம் ரேட்டெல்லாம் தாறுமாறாக போச்சு. சரியா? அந்த மாதிரி இப்போ அடுத்தது என்ன நடக்கும், இந்த சுயஸ் கேனாலுடைய ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாருமே பெரிய தலைவலியாக நினைப்பாங்க. யார்? யமனை தலைவலியாக நினைப்பாங்க, ஈரானை தலைவலியாக நினைப்பாங்க, எல்லாத்தையுமே நினைப்பாங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு போர் நடந்தே தீர வேண்டியது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவசியம். அது இம்ரான் ஹுசைன் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் தொகை குறைக்கிறதும் அவங்களுடைய திட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ மக்கள் தொகை எப்படி குறையும் அப்படின்னா, சைனாவும் ரஷ்யாவும் போரிடும்போது தான் மக்கள் தொகை குறையும். அப்போ நியூக்ளியர்